வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான குறுந்தொகை என்ற அகநூலிலிருந்து 75வது பாடலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் படுமரத்து மோசிகீரனார் என்ற புலவரால் எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து சென்று விட்டான். நீண்ட காலமாகியும் அந்த தலைவன் தலைவியை காண வரவே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் அந்த தலைவிக்கு தலைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் அந்த பெண்ணுடைய மனசில் பார்த்திங்கன்னா, எப்போ நம்முடைய தலைவன் நம்மளை பார்க்க வருவான் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவள் சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் மிகப்பெரிய ஒரு துயரத்திலேயே அந்த பெண் இருக்கிறாள். அப்படிப்பட்ட நேரத்தில் சில பேர் அந்த பெண்ணுக்கு சமாதானமெல்லாம் சொல்லுவாங்க. உன்னுடைய தலைவன் இப்போ வந்துடுவார், நாளைக்கு வருவார், வந்துக்கிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆறுதல் நீண்ட நேரம் நீடிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த தலைவன் வரவே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் அந்த தலைவியை காண தலைவனுக்கு நண்பன் போல விளங்கக்கூடிய ஒரு பாணன் வருகிறான். பாணன் அப்படிங்கிறவன் யார்னா, அந்த பாடல்களை எல்லாம் பாடக்கூடியவன், தலைவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடியவன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, அந்த தலைவன் அந்த பரத்தை பெண் வீட்டுக்கெல்லாம் போவான். பரத்தை பெண் அப்படின்னா மனைவி இல்லை, மனைவி மாதிரி அந்த தலைவன் ஒரு பெண்ணோட பழகிட்டு இருப்பான் இல்லையா. அப்போ அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அந்த பாணன் அந்த இடங்கள்ல எல்லாம் போய் பாடல்கள் வாசிப்பான், பாடல்கள் பாடுவான். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அந்த பாணன். அப்போது அந்த தலைவனுக்கு அந்த தலைவியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருது. அப்படிப்பட்ட சூழலில் பாணன்கிட்ட சொல்லி விடுறான் அந்த தலைவன், நான் தலைவியை பார்க்க வரப்போகிறேன் அப்படின்னு. அப்போது ஏற்கனவே தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா, இது வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறா, தலைவன் வந்துடுவான்னு. இப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் அந்த பாணன் அந்த தலைவியை காண வருகிறான். அப்படி வந்த அந்த பாணன் சொல்லுகிறான் அந்த தலைவியை பார்த்து, இப்போ தலைவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அந்த தலைவிகிட்ட அந்த பாணன் சொல்கிறான். அப்போ அந்த தலைவியால் அதை நம்ப முடியல. அப்போ அந்த தலைவியானவள் அந்த பாணனை பார்த்து கேட்கக்கூடியதான் இந்த பாடல். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ ஒன்று தெளிய நசையினம் மொழிமோ வெண்கோட்டி யானை சோனை படியும் பொன்மொழி பாடலி பெரியர் யார்வாய் கேட்டனை காதலர் வரவே. அப்போது அந்த தலைவி ஏற்கனவே பலமுறை ஏமாந்து போயிருக்கிறா. இப்போ அப்படிப்பட்ட அந்த நிலையில் அப்போ உண்மையாலுமே தலைவன் வந்து விடுவானா அல்லது வரமாட்டானா அப்படிங்கிற அந்த சந்தேகம் அந்த தலைவிக்கு ஏற்படுது. அப்போது அவள் என்ன பண்ணுறான்னா, அந்த பாணன்கிட்ட கேட்கிறாள், நீ கண்டனையா, தலைவன் வர்றதை நீ பார்த்தையா? கண்டனையோனா நீ பார்த்தையா அப்படின்னு அர்த்தம். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ, இல்லை வேறு யாராவது தலைவன் வர்றதை பார்த்துட்டு சொன்னாங்களோ அதை நீ கேட்டுட்டு சொல்கிறியா, அதை தெளிவாக எனக்கு சொல்லுன்னு சொல்கிறான். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ, அதாவது நீயே தலைவன் வர்றதை நேரில் பார்த்தியா அல்லது யாராவது பார்த்தவங்க சொன்னதை கேட்டுட்டு எங்கிட்ட சொல்கிறியா, அதை என்னிடத்துல முதல்ல தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லி அந்த தலைவி அந்த பாணனை பார்த்து பேசுகின்றாள். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ ஒன்று தெளிய, இதை உன்னை தெளிவாக சொல்லு. நசையின மொழிமோ, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல் அந்த தலைவன் வருகையை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போது என்னுடைய விருப்பத்தை நீ சொல்லு, அல்லது நீ பார்த்ததை நீ தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஒருவேளை அப்படி நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் உனக்கு என்ன பரிசு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு அந்த தலைவி அடுத்து சொல்கிறா பாருங்களேன். வெண்கோட்டி யானை சோனை படியும். வெண்கோடு, வெண் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம், கோடுன்னா கொம்பு. இந்த இடத்துல தந்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த ஆண் யானை நீண்ட தந்தம் வச்சுருக்கும் இல்லையா, அப்படி அந்த தந்தம் வைத்திருக்கக்கூடிய யானை சோனை படியும். சோனை அப்படிங்கிறது ஒரு ஆறு. சில பேர் என்னங்கிறாங்க, அது யமுனை ஆறுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை, இது வேற ஒரு நதியினுடைய கிளை நதின்னு சொல்கிறாங்க. அப்படியாக சோனை ஆறுன்னு ஒரு ஆறு. அந்த சோனை ஆற்றில் என்ன பண்ணுமா, அந்த அந்த தந்தமுடைய யானை குளித்து கொண்டிருக்குமா. அது எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பொன்மொழி பாடலிபுத்திரம்னு சொல்லக்கூடிய, அதாவது பொன் மலிந்திருக்குமா, அதாவது பொன் தங்கம் இந்த மாதிரியெல்லாம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு ஊர். அந்த யானை அந்த ஆற்றில் குளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய ஆறு ஓடக்கூடிய அந்த வளமான இடம், அந்த பொன்மயமான ஒரு நகரம்தான் அந்த பாடலிபுத்திரம். அப்படிப்பட்ட அந்த பாடலிபுத்திரத்தை நீ பெறுவாய். தலைவன் உண்மையாலுமே வர்றாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சுட்ட அப்படின்னா
தலைவன் வந்துட்டான் அப்படின்னா நிச்சயமாக உனக்கு அந்த யானை குளிக்கும் இல்லையா, அந்த சோனையாறு பாயக்கூடிய அதே நேரத்தில் எல்லா வளங்களும் நிறைந்த பொன் நிறைய கிடைக்கக்கூடிய அந்த பாடலி புத்திரத்தையே நீ பெறுவாயாக. யார் வாய் கேட்டனை காதல வருவே. உண்மை சொல்லு, யார் வாய் மூலமாக அந்த தலைவன் வரக்கூடிய செய்தியை நீ கேட்டாய், அதை எனக்கு சொல்லு. அதை நான் தெளிந்து கொள்ளும்படி நீ எனக்கு தெளிவாக சொன்னாயே, ஆனால் உனக்கு அந்த பாடலிபுத்திரம் அப்படிங்கிற அந்த வளமான நகரமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவனுடைய வருகை எதிர்பார்த்து அந்த தலைவன் வந்துட்டான் அப்படின்னா உனக்கு அந்த பாடலிபுத்திரம் நகரமே கிடைக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ யாராவது நமக்கு பிரியமான ஒரு செய்தி சொன்னால் உனக்கு இது கிடைக்கட்டும், நீ நல்லா இருப்ப அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த பாணனை அந்த தலைவி என்ன சொல்கிறான்னா, நீ சொல்லும்படி அந்த தலைவன் வந்து விட்டானேயானால் உனக்கு அந்த பொன்மயமான அந்த பாடலிபுத்திரம் நகரமே உனக்கு கிடைப்பதாக அப்படின்னு அந்த பெண் சொல்கிறாள். அதே நேரத்தில் அப்போ எந்த அளவுக்கு அந்த பெண் மனசில் அந்த தலைவனுடைய வரவை அவள் எதிர்பார்த்திருக்கிறாள் அப்படிங்கிறத நம்மால் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அதனால தான் அந்த தலைவி திரும்ப திரும்ப அந்த பாணனை பார்த்து கேட்கிறாள், நீ கண்டனையோ, நீ பார்த்தையா, கண்டார் கேட்டனையோ, இல்லை யாரோ பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறியா, ஒன்று தெளிய ஏதாவது ஒன்று தெளிவாக எனக்கு சொல்லு. நசை இனம், என்னுடைய விருப்பத்திற்கு காரணமான அந்த செய்தியை நீ சொல்வாயாக. அப்படி நீ சொல்வது உண்மையானால், ஏன் அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க, தலைவன் இப்போ வந்துடுவான் அப்போ வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ என்னை ஏமாற்றுகிறாயா? அப்போ எதுவுமே புரியலை. அப்போ அந்த தலைவி சொல்கிறாள், ஒன்று தெளிய நசையினம் மொழிமோ வெண்கோட்டி யானை சோனைப்படியும். அந்த வெள்ளை தந்தம் இருக்கும் இல்லையா யானை, அந்த யானை அந்த சோனை நதியில் குளிக்கும். அப்படிப்பட்ட அந்த வளமான அந்த பொன்மயமான அந்த பாடலிபுத்திரத்தையே நீ பெறுவாயாக. இப்போ யார் வாய் கேட்டனை காதலர் வரவே. அப்போ யார் வாய் மூலமாக கேட்ட? நீ பார்த்தையா, இல்லை வேறு யாராவது பார்த்தவங்க சொன்னாங்களா, அல்லது எப்படி உனக்கு தெரியும்? அப்போ அதை துருவி கேட்குறா. ஏன்னா ஒரு ஆர்வம் ஏற்படும் போது அந்த ஏற்கனவே ஆர்வமும் இருக்குது, அதே சமயத்தில் பலமுறை ஏமாந்தாச்சு. அப்போ இனியும் அந்த தலைவி ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இப்போ அப்படிப்பட்ட சூழலில் அவளுக்கு பிடிச்சமான அந்த தலைவனுடைய வரவு நிகழ்ந்து விட்டால், அந்த தலைவனுடைய வரவு உண்மையாலுமே நடந்துருச்சு அப்படின்னா அந்த பாணனுக்கு நிச்சயமாக அந்த பாடலிபுத்திரமே கிடைக்கும். அந்த வளமான அந்த சோனை ஆறு பாயக்கூடிய அந்த யானை குளிக்கக்கூடிய அந்த பொன்மயமான அந்த சோனையாறு இருக்கக்கூடிய அந்த பாடலிபுத்திரமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் என்ன பண்ணுறான்னா அந்த பாணனிடத்தில் தெரிவிக்கிறாள். இப்படியாக அமைந்ததுனால் இந்த பாடல் ஒரு தலைவி அந்த தலைவனை எதிர்பார்த்து எந்த அளவுக்கு காத்துட்ருக்கா, அவளுடைய மனநிலை அந்த உளவியல் சார்ந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. பாடலை பாருங்க. நீ கண்டனையோ, கண்டார் கேட்டனையோ, ஒன்று தெளிய நசையினம் மொழிமோ வெண்கோட்டி யானை சோனை படியும் பொன்மொழி பாடலி பெரியர் யார்வாய் கேட்டனை காதலர் வரவே என்று சொல்லி அந்த தலைவியானவள் பாணனை கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.